ஹை வீவர்ஸ், வாங்க கேரளா ஸ்டைலில் எறா குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து தேங்காய், சீரகம், கசகசா இது எல்லாமே தேங்காய் பாலுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாமே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே எறாவை வந்து என்ன பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்ன பண்ணுங்கள், அதையும் இது கூட வந்து போட்டு கரெக்டாக 4 நிமிஷம் வந்து எறாவை வேக வைங்க. எறா கரெக்டாக 4 நிமிஷம் வெந்த பிறகு என்ன பண்ணுங்கள், அந்த தேங்காய் பாலை வந்து அரைச்சி ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன், இந்த தேங்காய் சக்கை இருக்கு இல்லையா, அதையும் வந்து நான் கொஞ்சோண்டு போடுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்டியான எறா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வந்து ஊற்றிட்டு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.